அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹெல்த்தியான நூடுல்ஸ், அதாவது மல்டிக்ரெயின் நூடுல்ஸ் செய்யலாமா? இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்துட்டு மல்டிக்ரெயின் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து மசாலா பொடியுமே நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்போவுமே நம்ம நூடுல்ஸ் பாயில் பண்ணுற மாதிரி தான் நல்லா பெரிய பாத்திரத்தில் அகலமாக நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நூடுல்ஸை விட அதிகமான தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் ஒரு 2 ட்ராப் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம நூடுல்ஸை உள்ளே சேர்த்திடலாம். எனக்கு வந்து கரெக்டாக 6 to 8 மினிட்ஸ் ஆச்சு இந்த நூடுல்ஸ் வெந்து வர்றதுக்கு. இந்த அளவுக்கு வெந்த உடனே அந்த வாட்டரை நம்ம வந்து வடிச்சிட்டு நல்லா பச்சை தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை நம்ம வடித்து நல்லா இந்த மாதிரி குலுக்கி நம்ம வச்சிடணும். அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. கூடவே நான் வந்து ஆனியன் ப்ளஸ் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி கேப்சிகம் அண்ட் கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் வந்து 2 முட்டை சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 4 பேருக்கு செய்கிறேன். ஸோ நான் வந்து 2 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு அது கூட உப்பு மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக ரொம்ப ட்ரை ஆகாமல் லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஓரமாக எடுத்துகிட்டு அதே ஆயிலில் வந்துட்டு நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் அண்ட் கேரட்டை சேர்த்திக்கலாம். இது கூட நீங்கள் கேபேஜ் என்ன வேணாலும் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த காய்கறிகள் வேகிறதுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துட்டு காய்கறிகள் ஓரளவுக்கு பாதி வெந்து வந்தாலே போதும். நம்ம வந்து இப்போ நூடுல்ஸ் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த மசாலா பவுடரை வந்து நம்ம உள்ளே சேர்த்திடலாம். உள்ளே சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. இது கூட நான் வந்துட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்திருக்கேன். இது நீங்கள் தேவையில்லைன்னா நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற நூடுல்ஸை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த வெஜிடபிள்ஸ் அந்த நூடுல்ஸ் எல்லாமே நல்லா ஒன்றா கோட்டாகி வந்தோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கையுமே வந்து உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான மல்டிக்ரெயின் நூடுல்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் குழந்தைங்க நூடுல்ஸ் கேட்டாங்கன்னா நோ சொல்லாமல் இந்த மாதிரி மல்டிக்ரெயின் நூடுல்ஸில் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. வீட்டில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.